வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தங்களி. உளுந்தங்களி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைலில் பாரம்பரியமாக எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சு காட்ட போகிறேன். பிகினர்ஸ் கூட தப்பில்லாமல் செய்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த கருப்பு உளுந்தங்களிக்கு முக்கியமான 3 பொருள்னு பார்த்திங்கன்னா அது கருப்பட்டி, கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய். இதுக்கு சப்ஸ்டிடியூட் வேறு எதுவுமே கிடையாது. கட்டாயம் இது தான் நீங்கள் சேர்த்தாகணும். கருப்பு உளுந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி. பச்சரிசி வந்து மாவு பச்சரிசியாக இருக்கலாம், இல்லைனா சாப்பாடு பச்சரிசி, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து பச்சரிசி நிறைய சேர்ப்பாங்க. நான் வந்து உளுந்து தான் நிறைய சேர்ப்பேன். வாசனைக்காக சுக்கு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த உளுந்தோடையே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. கருப்பட்டி வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் இந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த உளுந்தை வந்து மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும், நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசியை தனியாக வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த சூடில் 1 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்தாலே போதும். களி செய்கிறதுக்கு இந்த மாதிரி தோல் இருக்கக்கூடிய உளுந்தாக எடுத்துக்கோங்க. இது உடச்ச உளுந்தாகவும் இருக்கலாம், இல்லைன்னா முழு உளுந்தாகவும் இருக்கலாம். ஆனால் தோலோடு எடுத்தால் தான் அதில் சத்து அதிகம். உளுந்து நல்லா வறுபட்டதும் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் ஒரு துண்டு சுக்கும் ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ரவையாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பிறுபிறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகு வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கருப்பட்டி அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது அது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா கருப்பட்டியில் வந்து தூசி, கல், மண்ணெல்லாம் கட்டாயம் இருக்கும். அதை வடிகட்டி எடுக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுருங்க. அதுக்கு அப்போ தான் அந்த தூசியெல்லாம் அடியில் செட் ஆகும். அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. நல்ல மெல்லிசான சல்லடையில் வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு அதில் தங்கிடும். அடிகனமான ஒரு பாத்திரத்தில் இந்த கருப்பட்டி தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளத்தளன்னு கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் கட்டி விழாது. ரெண்டாவது நம்ம இந்த உளுந்து வறுத்துருக்கிறதுனால கட்டி வந்து ஈஸியாக விழாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுந்து மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். களி கிளறதுக்கு மரக்கரண்டியோட அந்த காம்பு பகுதியை வச்சு கிளறினீங்கன்னா கட்டி விழாமல் ஈஸியாக கிளறதுக்கு வரும். கையும் வலிக்காது. அப்படி இல்லைன்னா அந்த பருப்பு கடையிற மத்தோட அந்த காம்பு வச்சு கிளறலாம். அது கூட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி உடன் ஸ்பேட்டுலா இருந்ததுன்னா அதோட பேக் சைடு வச்சுட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிளறதுக்கு வரும். இது கட்டி விழாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு சேர்த்து கிளற ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. அது மேலெல்லாம் தெரிக்கும். எண்ணெயை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா உள்வாங்கினதுக்கப்புறமா மீதி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. களி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறி எடுக்கணும். இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. எப்பவும் ஒரே மாதிரி பூரி, பொங்கல், இட்லி, தோசைன்னு சாப்பிடாம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, சிறுதானியங்களில் செய்யக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அவ்வளோ கொட்டி கிடக்குது. இதெல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கி கொடுக்கணும். இந்த உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சிலாம் அடிக்கடி சாப்பிட்றதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும், வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் நல்லா இறுக்கமாயிரும். டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த களி மாவு வந்து நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சட்டுன்னு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்தங்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.